நானே என்னோட நண்பர்கிட்ட கேட்டேன் 10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அவர் சொன்னார், இந்த ஃபேஸ்புக்குங்கிறது அதில் நீ உன்னோட காலையில் நீ சாப்பிடும்போது உன்னோட ஃபோட்டோ போட்டுக்கலாம், நீ அன்னன்னைக்கு என்னென்ன பண்ணுற அப்படிங்கிறத போட்டுக்கலாம், அதை போட்டு என்ன யூஸ் அப்படின்னு உன்னோட நண்பர்கள்லாம் அதை பார்க்கலாம். ஏன் நண்பர்கள்லாம் அதை பார்த்து தெரிஞ்சு என்ன பண்ண போகிறாங்க? இப்படி தான் எங்களோட கான்வர்சேஷன் இருந்தது. இன்னைக்கு போனால் ஒரே கலேபரமாக இருக்குது. ஒரு பக்கம் கொங்கு நாடுன்னு பேசிகிட்டு இருக்கான், ஒரு பக்கம் ஒன்றியம்னு பேசிகிட்டு இருக்கான், மேலே ஒருத்தன் 3 மொழி படின்னு பேசிகிட்டு இருக்கான். இதை பற்றி தான் எல்லா மக்களும் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் போனால் ஒரே ஆட்டம் பாட்டம் கூத்துன்னு ஒரே ஆர்ப்பாட்டமாக இருக்குது. இந்த கம்ப்யூட்டர், இமெயில், சோஷியல் மீடியா இந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அடுத்த டெக்னாலஜி என்னவா இருக்கும்? வந்துடுச்சா இல்லையா? வந்துடுச்சு. அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். பணத்தோட பரிணாம வளர்ச்சியை போன எபிசோட்ல பார்த்தோம். அதாவது பணம்ங்கிற கான்செப்ட் காலகாலமாக இருந்துகிட்டு தான் இருக்கு. அதாவது பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால இந்த ஹண்டர்ஸ் அண்ட் கேதரர்ஸ் சிவிலைசேஷன் சொல்லுவாங்க. அதாவது வேட்டையாடி போயிட்டு இருப்போம். அப்போ ஒரு விலங்கை வேட்டையாடினா எல்லாரும் ஷேர் பண்ணிப்போம். இப்போ இவன் வேட்டையாடினதை அவனுக்கு கொடுப்பான், அவனுக்கு இருக்கிறத இவன்கிட்ட கொடுப்பான். அதுக்கப்புறமா இந்த கிராமங்களில் நாகரிகம் வந்த உடனே இந்த விவசாயிகள் தன்னோட நிலத்தில் விளைஞ்சதை அடுத்தவங்ககிட்ட கொடுப்பான், அவங்ககிட்ட இருக்கிறத இவன் வாங்கிப்பான். இப்படி ஒரு பண்டமாற்று முறையில் இந்த பணம்ங்கிற கான்செப்ட் எக்ஸ்சேஞ்ச் செய்யப்படுகிறது. ஸோ இந்த பண்டமாற்று முறையில் இருந்த பணம்ங்கிற கான்செப்ட் சால்ட், சிப்பி, உலோகம், அதாவது தங்கம், வெள்ளியா மாறி அதுக்கப்புறமா ரூபா நோட்டு, இந்த காகித பணமாக இது உருமாறுது. அதுக்கப்புறமா இது டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு அப்படின்னு இந்த கார்டு எலக்ட்ரானிக் டிரான்ஸ்ஃபரில் இப்போ பணம் உருமாறிட்டு இருக்கு. இங்கிருந்து அடுத்து மாறப்போகிறது டிஜிட்டல் கரன்சி, அதாவது கிரிப்டோ கரன்சி. இந்த கிரிப்டோ கரன்சியுடைய உதாரணம் தான் பிட்காயின்.